தமிழருடைய கலாச்சாரம், நாகரீகம், தமிழர் வரலாறு இவற்றை தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதோடு விளையாட்டு போட்டிகளிலே கூட சடுகுடு விளையாட்டு, இன்றைக்கு கபடி என்று சொல்லப்படுகிற அந்த விளையாட்டையும் ஊக்குவித்து அதன் வழியிலே அதன் பிறகு அவரது இரண்டாவது மைந்தர் ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் தினத்தந்தி ஏட்டினை இந்தியாவிலேயே அதிக பிரதிகள் மக்கள் வாங்குகிற ஏடாக நடத்தி விளையாட்டுத் துறையிலும் தமிழகத்துக்கு, இந்தியாவுக்கு பெருஞ்சிறப்புகள் சேர்த்து கொடுத்தார். அதை போலவே அவரது மூத்த மகன் அவர் ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்களும் அவர் மாலைமுரசு மூலமாகவும் கதிரவன் மூலமாகவும் அவர் தமிழுக்கும் தமிழ் ஈழத்துக்கும் அளப்பரிய தொண்டுகள் செய்து மத்திய அரசு மிரட்டலுக்கு அஞ்சாமல் அவரது தந்தையைப் போலவே உறுதியாக நின்றார். ஆகவே ஐயா ஆதித்தனார் அவர் புகழ் பாடுவது தமிழை புகழ்வதாகும், தமிழ் இனத்தை, தமிழர் வரலாற்றை புகழ்வதாகும். ஆகவே அவருடைய 44வது நினைவு நாளில் அவர் புகழ் எந்நாளும் இந்த விண்ணும் மண்ணும் இருக்கும் வரை தமிழர்களுடைய நெஞ்சிலே நிரந்தரமாக தமிழர் தந்தை ஐயா ஆதித்தனார் குடியிருப்பார் என்று கூறி அவருக்கு புகழ் வணக்கம் சொல்லி நான் அமைகிறேன். இன்றைக்கு நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கிறாரு. எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. 3 முறை புறக்கணித்து இப்போ சோதனைன்றனால முதலமைச்சர் சென்றிருக்கார் அப்படின்றாங்க. சோதனைக்கெல்லாம் அஞ்சுகிறவர் அல்ல தமிழக முதல்வர். திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற அஞ்சாத உள்ளத்தோடு அனைத்தையும் சந்திக்கின்ற ஆற்றல் பெற்ற முதலமைச்சர் ஆருயிர் சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆவார்கள். எனவே எதிர்க்கட்சிகள் எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரை இல்லாத புதிய சாதனைகளாக புரட்சிகரமான திட்டங்களை மாணவர்களுக்கு, மகளிருக்கு, வயது முதிர்ந்தோருக்கு, ஓய்வு பெற்றோருக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு, அதை போல எல்லா துறைகளிலும் தனி முத்திரை பதித்து அவர் மக்கள் மன்றத்தில், மக்கள் இதயத்தில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறார் முதலமைச்சர். இந்த எதிர்க்கட்சிகளினுடைய விமர்சனம் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது. எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்.